வெல்கம் டு அன்னம் இன் கைவண்ணம். ஹாய், இன்னைக்கு கேரட்டை வச்சு குயிக்கா ஒரு பொரியல் பண்ண போறேன். இது முக்கியமா வேலைக்கு போற லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. கேரட்டோட டாப்பையும் பாட்டமையும் ஜஸ்ட் கட் பண்ணிக்கலாம். குக்கர்ல ஒரு தட்டுல வேக வைக்க போறேன். தனியாவும் வேக வைக்கலாம், நீங்க அரிசி பருப்போடையும் வேக வைக்கலாம். 4 விசிலுக்கு வேக வைக்க போறேன். வச்சு ஆற விடணும். அடுப்புல வானலியை வச்சு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சு விட்டு உளுத்தம்பருப்பு போடுறேன். பச்சை மிளகா போடுறவா இந்த ஸ்டேஜ்லயே பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். நான் சாம்பார் பொடி போட போறேன். கேரட் ரொம்ப திதிப்பா இருக்கும் இல்லையா, அதனால சாம்பார் பொடி போடுறேன். இப்ப கருவேப்பிலை போடுறேன். அரை ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். வேக வச்ச கேரட்டா துண்டா நறுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கின கேரட்டை தாளிச்ச சட்டியிலேயே போட்டு விடலாம். தேவையான உப்பு போட்டுடலாம். மஞ்சள் பொடி போடுறோம். சாம்பார் பொடி போடுறேன். அடுப்பு மூட்டாமையே சும்மா அப்படியே கலரி வச்சிருக்கோம். கேரட் பொரியல் ரெடி ஆயிடுத்து.